ராதே கிருஷ்ணா. நான் உங்கள் ஆனந்த். இன்னைக்கு எபிசோட் 33 டே 33 33வது நாள். இன்னைக்கு நாள பாசிட்டிவா முடிங்க. பாசிட்டிவா ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். வெல்கம் ஆன் போர்ட். ஆ அமெரிக்கா அண்ட் கிரீன்லாண்ட். இந்த 2 டாபிக் பத்தி இன்னைக்கு பேசலான்ட்டு இருக்கேன். ரீசென்ட்டா ஒரு ஆர்டிக்கிள் படிச்சேன். உண்மையிலே என்னதான் இருக்கு கிரீன்லாண்ட்ல? அமெரிக்கா ஏன் அவ்ளோ ஸ்டப்பர்னா இருக்காங்க கிரீன்லாண்ட் அக்யூர் பண்றதுக்கு? அவங்களோட செக்யூரிட்டி ரீசன்ஸ் என்னதான் சொல்லுது? உண்மையிலேயே கிரீன்லாண்ட் ஒர்த்தா? ஆ ஒரு 6 மந்த்ஸா இந்த மாரி நியூஸ்ல கேட்டுக்கிட்டே இருப்போம். ட்ரம்ப் வந்து கிரீன்லாண்ட் மேல ஆசைப்படுறாரு. அந்த நாட வந்து கைப்பற்றணும்னு நெனைக்கிறாரு. ஆ இன் டெப்த்தா அவ்வளவா தெரியாம இருந்துச்சு. அண்ட் அந்த ஆர்டிக்கிள் படிச்சோனே ஒரு தெளிவு வந்துச்சு. அண்ட் அத கொஞ்சம் உங்களுக்கும் ஷேர் பண்ணலான்ட்டு ஒரு ஒரு ஐடியா. கிர் கிரீன்லாண்ட் வந்து டென்மார்க் இப்போ தற்போதைக்கு வந்து கிரீன்லாண்ட் வந்து டென்மார்க்னு ஒரு கண்ட்ரி. கிரீன்லாண்ட் வந்து ஒரு ஓவர்சீஸ் டெரிட்டரின்னு சொல்லுவாங்க. அந்த மாரியான அங்கீகாரம் பெற்ற சுதந்திர கவுண்டி. நாடு இல்ல. டென்மார்க்கோட கட்டுப்பாட்டுல இருக்கிறத ஒரு கவுண்டி. அந்த மாரி எடுத்துக்கலாம். அ கிரீன்லாண்டுக்கும் டென்மார்க்குக்குமே வரலாறு வந்து வேர்ல்டு வார் 2 வரைக்கும் 2க்கு முன்னாடி வரைக்கும் டென்மார்க்க, நார்வே இதுங்க இந்த 2 கண்ட்ரியோட கட்டுப்பாட்டுல தான் கிரீன்லாண்டா இருக்கட்டும், ஐஸ்லேண்டா இருக்கட்டும், அ 2 ஐலேண்டும் இருந்துச்சு. வேர்ல்டு வார் 2க்கு அப்ப டென்மார்க் தோத்ததுனால, நார்வே வந்து ஸ்வீடனோட இணைக்கப்பட்டுச்சு. அ ஆனா கிரீன்லாண்ட் வந்து டென்மார்க் கண்ட்ரோல்லயே இருந்துச்சு. அப்புறம் படிப்படியான ரெவல்யூஷன்களுக்கு அப்புறம், அ டென்மார்க் வந்து கிரீன்லாண்ட ஒரு தனி சட்ட திட்டங்களோட, கான்ஸ்டிடியூஷனோட ஒரு தனி நாடா அறிவிச்சாங்க. அதுக்கு நெறைய அந்த ஒவ்வொரு நாடுமே தன்னோட இதுக்கு போராடுற மாரி, அதுக்கு நெறைய அந்த கிரீன்லாண்ட்ல இருக்க மக்கள் ரெஃபரண்டம்ஸ்லாம் கொண்டு வந்து, அவங்களோட அந்த ஸ்டேட்டஸ் பெற்றிருக்காங்க. 1951லயே ட்ரீட்டி ஆஃப் கேல் படி, யுஎஸ் வந்து அந்த வேர்ல்டு வார் அப்பவே கிரீன்லாண்ட்ல வந்து யுஎஸ் வந்து அவங்க ஆர்மிய டிப்ளாய் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி ஒரு ட்ரீட்டி. அவங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறதுக்கு அமெரிக்கா உதவியா இருக்கணும்னு சொல்லிட்டு, அமெரிக்கா வந்து அவங்களோட ட்ரூப்ஸ வந்து கிரீன்லாண்ட்ல வச்சுக்கலான்ற மாரி ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபுட்னிக் ஸ்பேஸ் அப்படி சொல்லுவாங்க. ஏர் ஸ்பேஸ். அங்க அவங்களோட படைகள் இப்பயும் இருக்கு. அமெரிக்காவோட படைகள். ஆ இப்ப சமீபமா ஏன் கிரீன்லாந்து மேல யுஎஸ் ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துக்கணும்னு நெனைக்கிறாங்கன்னா, த மெயின் ரீசன் நெறைய பேர் சொல்லலாம். அங்க ரேர் எர்த் மினரல்ஸ் இருக்கு. ஆ அங்க வந்து சைனாவும் அந்த பாத்துல அந்த ஆர்க்டிக் ஓஷன் அந்த பாத்துல வந்து சைனாவும், ரஷ்யாவும் அவங்க ஷிப்ஸ் அனுப்புனா, அந்த ரேடார் சிக்னல்ஸ் வந்து அந்த ஸ்புட்னிக் ஏர்பேஸ்லேருந்து தான் அனுப்ப முடியும் யுஎஸ்க்கு. அதுவே தாக்கப்பட்டா ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்னொன்னு லாங் ரேஞ்ச் மிசில்ஸ் எது அமெரிக்கா நோக்கி வந்தாலுமே அந்த ஸ்புட்னிக் ஏர்பேஸ்லேருந்து தான் சிக்னல்ஸ் அமெரிக்காவுக்கு போகும். ஸோ இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் அசெட் ஃபார் தெம் கிரீன்லாண்ட் வந்து யுஎஸ்க்கு. அண்ட் சமீபமா அந்த ஆர்க்டிக் ஓஷன்ல இருக்க அந்த ஐஸ் எல்லாம் மெல்ட் ஆயிட்டு இருக்கு. இந்த கிளைமேட் சேஞ்ச்னால. அ அது ஒரு ரீசன். அ மெல்ட் ஆயிட்டு இருக்கிறதுனால அந்த ஸ்பேஸ் வந்து இப்போ அந்த மேப் பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு மேப்ல கிரீன்லாண்ட், ஐஸ்லேண்ட் அண்ட் யுகேவோட அ யூரோப் இந்த 3த்துக்குமே கனெக்ட் ஆற மாரியான அந்த ஸ்பேஸ் வந்து அகலமாக்கிட்டே போது. இதனால என்னன்னா, நம்ம எல்லா கார்கோ ஷிப்ஸ்லாம் நம்ம சூயஸ், பனாமா கனால் வழியா போகாம நம்ம இந்த ரூட் பயன்படுத்தினா இன்னுமே வர்த்தகம் நெறையா இருக்கும். ஸோ, இந்த ஸ்பேஸ யார் கண்ட்ரோல் பண்றாங்களோ, அவங்க வந்து ஒரு மேஜர் பிளேயரா இருக்க முடியும். அண்ட் ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும் டென்மார்க் யூரோப்பா இருக்கட்டும், அமெரிக்கா கூட எல்லாமே நேட்டோன்ற ஒரு அமைப்புல இருக்காங்க. ஆ நேட்டோ அமைப்பு வந்து அதோட உறுப்பு நாடுகளுக்கு எந்த பாதிப்பு வந்தாலுமே மொத்தமா இறங்கி போராடுற மாரி, இப்ப உக்ரைன், ரஷ்யால கூட அ உக்ரைன் நேட்டோல சேரக்கூடாதுன்றதுக்காக தான் ரஷ்யா ஆ தடுத்துட்டு வந்து இந்த மாரி போர் மாரி ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ, இப்போ இந்த நேட்டோல இருக்க ஒரு நாடே நேட்டோல இருக்க இன்னொரு நாட நம்ம இது ப கைப்பற்றணும்னு நெனைக்குது. அதுக்கு எல்லா நேட்டோ நாடுகளும் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லுது. அப்படி சப்போர்ட் பண்ணாத நாடுகள் மேல டாரிஃப் மூலியமா அவங்களோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ போடுறாங்க அமெரிக்கா.
இதுதான் ஒரு அவுட்லுக். அ என்ன ஒரு என்ன சமாச்சாரம் நடக்குதுன்னா இதான். அண்ட் இந்த மெயின் ரீசன் அந்த ஐஸ் மெல்ட் ஆயிட்டு வரதுனால அந்த பாசேஜ் வந்து அந்த பாதை வந்து கடல்வழி பாதை வந்து பெருசாகுது. அந்த ஐஸ்லேண்டுக்கும், கிரீன்லாண்டுக்கும். அ அதே மாரி ஐஸ்லேண்டுக்கும், யூரோப்புக்கும் பாதையும் விரிவடையுது. இதனால கப்பல் போக்குவரத்து, கார்கோ எந்த இப்ப சைனா, ரஷ்யா வேர்ல்டு வார் டைம்லயே ரஷ்யனோட சப்மரைன்ஸ்லாம் அதிகமா ஊடுருவுனப்போ, அத மேஜரா தடுக்க பயன்பட்டது இந்த ரீஜியன் தான். ஆர்க்டிக் ரீஜியன், இந்த கிரீன்லாண்ட் ரீஜியன் இந்த பேஸ் தான். ஸோ வந்து இப்போ வளர்ந்து வரும் இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்லாம் கருத்துல வச்சு இந்த மாரி அசம்பாவிதம் எப்ப வேணா நடக்கலாம். இப்ப அமெரிக்கா கூட 1.5 ட்ரில்லியன் அவங்களோட மிலிட்டரி பட்ஜெட்ட இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே தங்களுடைய ராணுவத்த பலப்படுத்திட்டு வராங்க. கோல்டன் டோம் கூட இப்போ அவரோட ஆட்சி காலத்திலேயே கட்டி முடிக்கணும்னு ட்ரம்ப் முடிவு செஞ்சிருக்காரு. கிரீன்லாந்து மேலயும் கோல்டன் டோம் வரும் அப்படின்ற மாரியான சூழ்நிலையும் சொல்லியிருக்காரு. கோல்டன் டோம்னா நம்ம எங்க ஒரு சின்ன ட்ரோன் கூட நம்ம அந்த ஏர் ஸ்பேஸ்க்குள்ள நுழையாது. நம்ம இப்போ இந்தியா மேலலாம் ஏதாவது ராக்கெட் அந்த ஏவுதளம் ஏதோ ஒரு மிசைல் வந்துச்சுன்னா, அத இன்டரப்ட் பண்ணி ஒரு மேனுவலா தான் அந்த ரஷ்யாட்டருந்து வாங்குன அந்த இது வந்து வச்சு அடிக்க முடியும். ஆனா இந்த கோல்டன் டோம் அமைச்சோம்னா, அது ஆட்டோமேட்டிக்காவே எந்த இல்லீகல் மெட்டீரியல் பறந்தாலுமே அது டிடெக்ட் பண்ணி அதுவாவே அ அழிச்சிரும். ஸோ இந்த மாரியான பாதுகாப்ப உருவாக்கணும் தங்கள் நாட்டு பாதுகாப்புக்கு, வருங்காலத்துக்கு அப்படின்ற ஒரு நோக்கத்தோட அவரு இது பண்றாங்க. இப்போ கிரீன்லாண்ட எந்தெந்த முறையில எடுக்கலான்ற மாரி வ இது பண்ணலாம். அந்த நாட்டு மக்களுக்கு இவ்வளோ இப்படின்னு ஒரு காமன் ரெஃபரண்டம் மாரி வச்சாங்க, இப்ப ரீசென்ட்டா. அதுல 86% பேர் நாங்க கிரீன்லாந்து வந்து தன்னிச்சையான சாவரின் கண்ட்ரியா இருக்கணும்னு தான் விரும்புறோம். நாங்க வந்து எந்த நாட்டோடையும் நாங்க போயிட்டு அட்டாச் ஆகணும்னு விரும்பல. அப்படின்ற மாரி ஓட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து அந்த ஆப்ஷன் வந்து அமெரிக்கா பயன்படுத்த முடியாது. இன்னொரு ஆப்ஷன் ஒண்ணு இருக்கு. 1955ல அந்த ட்ரீட்டி ஆஃப் கேல் படி அமெரிக்கா வந்து அங்க அ ராணுவ தளவாடங்கள் அமைச்சுக்கலான்ற ஒரு ஒப்பந்தத்துல எத்தன அமைச்சுக்கலாம், எவ்வளோ வீரர்கள வச்சுக்கலான்ற மாரியான ஒரு ஸ்பெசிஃபிக் டீட்டெயில்ஸ் இல்லாம அந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கு. ஸோ அமெரிக்கா என்ன பண்ணலான்னா, கண்ணுக்கு எண்ணிக்கை அடங்காத வீரர்கள அங்க அனுப்பிச்சு ஒரு மிலிட்டரி இது மாரியே உருவாக்கலாம். ஆனா, ரொம்ப ட்ரூப்ஸ அடுத்த நாடுக்கு நம்ம அனுப்பிச்சோம்னா, அது ஒரு இன்டர்நேஷனல் கிரைம் ஆயிடும். அந்த கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்க்கு உண்டான அந்த நடவடிக்கைக்கு போயிடும் அது. ஸோ அந்த இதுவும் ஒரு ஸ்லிம் ஆப்ஷன் தான். பட் அமெரிக்கா அத கன்சிடர் பண்றாங்கன்னு அந்த ஆர்டிக்கல்ல ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் தி 3 ஆப்ஷன் மிலிட்டரி யூஸ் பண்ணி அ ஒரு ஓவர்டேக்கிங் மாரி இப்ப வெனிசுலால நடந்த மாரி கம்ப்ளீட் அமெரிக்கன் கண்ட்ரோல்ல வர மாரி இது பண்ணலாம். அண்ட் 2ண்ட் மோஸ்ட் ரீசன் வந்து இந்த ரேர் எர்த் மினரல்ஸ். இப்ப இந்த ஐஸ்லாம் இப்ப மெல்ட் ஆச்சு. ஏன் இத வந்து ஜார்ஜ் புஷ் 2000 சாரி டொனால்ட் ட்ரம்ப் வந்து 17 அப்பவும் இருந்தாரு. ஏன் அப்ப இல்லாத ஆசை இப்ப ஏன் வந்துச்சுன்னா, நான் சொன்ன மாரி இந்த ஐஸ் வந்து மெல்ட் ஆயிடுச்சு. இந்த குளோபல் வார்மிங்னால பூமி ஆனதால் அந்த மாரி காரணங்களால அது வந்து உருகி இந்த பாசேஜ் அதிகமாயிருக்கு. இந்த உருகுனதுனால நாங்க என்னன்னா, அந்த மைனிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணலாம். பண்ணி என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, அங்க வந்து ரேர் எர்த் மினரல் சொல்லுவாங்க. அந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான மினரல்ஸ் எங்கேயுமே கிடைக்காதது. சில இடங்களில இயற்கை வளங்கள் அந்த மாரி. அ அந்த இதெல்லாம் எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா, ஒரு ஒரு அட்வான்ஸ்டு ரிசர்ச் பண்றதுக்கு, அட்வான்ஸ்டு ஸ்பேஸ் ஏர்கிராஃப்ட் பில்ட் பண்றதுக்கு, ராக்கெட் அனுப்புறதுக்கு உண்டான டெக்னாலஜில அது ஒரு முக்கிய பங்கு இருக்கும். அந்த மினரல் அந்த ஒரு ஒரு குவார்ட்ஸ் மாரியான ஒரு பொருளு. ஒரு மிசைல் செய்றதுக்கு எல்லாத்துக்குமே இப்போ சில இதெல்லாம் வந்து அமெரிக்காவே சைனாவ நம்பி இருக்காங்க. ரேர் எர்த் மினரல்ஸ்‌க்காக. ஸோ இந்த மாரி நம்ம கிரீன்லாண்ட் மேல இப்படி ஒரு கண்ட்ரோல் வச்சிருந்தோம்னா, நம்ம அமெ அ கா அ அந்த சைனாவ நம்பியும் இருக்க தேவையில்ல. அந்த ரேர் எர்த் மினரல்ஸ் ஒரு விஷயத்துக்காக தான் அ ஒரு கண்ட்ரி அமெரிக்கான்ற ஒரு கண்ட்ரி அடுத்த நாட்ட நம்பி இருக்குதுன்னா, இந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் தான். ஸோ அதே மாரி சவுதி அரேபியாவ நம்பி ஆயிலுக்கு இருந்தாங்க. இப்ப அவங்களுக்கு தேவையானது வெனிசுலா மூலியமா அவங்க அத பூர்த்தி பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு தண்ணி தன்னிலை பெற்ற நாடா அவங்கள மாத்திக்கலாம். இந்த ஒரு விஷயமும் நடந்துட்டா. ஸோ இதுக்கான முன்னெடுப்புகள் தான் இந்த மாரி ஒரு சமீபமா நடந்துட்டுருக்கு. ஆ கூடிய சீக்கிரம் அவரு பண்ணிடுவாருன்னு தான் எனக்கு தோணுது. கைப்பற்றிருவாரு. ஒரு சுமூகமான ஒரு நடவடிக்கையால் நடந்தா நல்லாருக்கும்.
ஆ எப்படி இருந்தாலுமே இப்ப நம்ம எப்படி நம்ம ஃபேமிலிக்கு வந்து என்ன தேவையோ, இது 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 நடந்துட்டா கம்ப்ளீட் சேஃப் அப்படின்னு ஒரு விஷயம் நமக்கு உணர்ந்துட்டா, அத எப்படி பண்ணாம இருக்க மாட்டோமோ, அதே மாரி தான் தன்னோட நாட்டுக்கு இப்படி ஒரு இருக்கு அப்படின்ற அது வந்து யாரும் ஹர்ட் ஆவாத மாரி ஒரு சுமூகமா பேசி நடவடிக்கையில தான் முடியுன்ற மாரி அவர் இப்ப ரீசென்ட்டா சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மாரி நடந்தா இது நல்லது தான். ஆ இப்ப சில பேர் நெனைக்கலாம், இவ இவருக்கு ஏன் ஆசைப்படுறாரு இப்படி? இந்த மாரி காரணங்களுக்காக தான் அவர் வந்து இந்த மாரியான முன்னெடுப்புகள எடுக்குறாரு. இந்த மாரி ஒரு ரேர் எர்த் மினரல்ஸ் கிடைக்குது. நம்ம ரஷ்யாட்டருந்தும், சைனாட்டருந்தும் ஒரு வேர்ல்டு வார் 2, 3 அந்த மாரியான சூழ்நிலை ஏற்படும்போது, நமக்கு அங்க ஒரு பேஸ் வேணும். அண்ட் நம்ம ரேடார் சிக்னல்ஸ பாதுகாக்கணும். நமக்கு ஏதாவது ஒரு மிஸ்ஸில் அடிச்சா கூட நமக்கு ஒரு சிக்னல் வரணும்னா, அந்த ஸ்புட்னிக் ஏர் பேஸ்லேருந்து தான் வர முடியும். அதுவே தகர்ந்துட்டா ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த மினரல்ஸ்க்காக சைனாட்ட நம்பியிருக்கோம். அதுவும் இல்லாம நம்ம இருக்கணும். தன்னிலை பெற்றதா நாடா நம்ம மாறணும். அ அண்ட் இந்த ட்ரேட் ரூட்ஸ்லயும் கண்ட்ரோல் பண்ணணும். எல்லாமே கண்ட்ரோல் பண்ணி நல்லதுக்காக தான் எல்லாமே நல்லதா தான் முடியும்னா, ஒ அதுவும் நடக்குதுன்னா, இட்ஸ் டெஸ்டினி. இவ்ளோ பண்ணியும் அவர் சூஸ் பண்ணி வராங்கன்னா, இட்ஸ் டெஸ்டினில அவரு குண்டடிபட்டு பிரச்சாரத்து போதும், அவ்ளோ இதுவும் தாண்டியும் அவரு வந்து இப்போ பிரசிடென்ட்டா இருக்கார்ன்னா, சம்திங் இஸ் ரிட்டன் ஓவர் ஹிஸ் ஹெட். ஸோ, அ நம்ம மத்தத ஃபோக்கஸ் பண்ணாம, எது நடந்துருச்சோ அதுதான் ந நடக்கணும்னு இருக்கு அப்படின்னு ஏத்துக்கிறோம்ல. அது மாரி இது மாரி அதோட சேரணுன்றது தான் ஒரு டெஸ்டினினா அது நடக்கட்டுமே. ஏன் ஒரு ஒரு உரிமை இல்லாதவங்க, ஒரு தகுதி இல்லாதவங்களுக்கு ஒண்ணு கிடைக்கிறது, தகுதியானவங்களுக்கு எல்லாமே அமைச்சுக்கிறது வந்து, எந்த விதத்திலயும் அதுவும் யாரையும் காயப்படுத்தாம, கஷ்டப்படுத்தாம நடந்துச்சுன்னா, அதோட என்ன ஒரு நல்லது இருக்க போகுது. அது ஒரு இதுன்னு எடுத்துக்கலாம். நம்ம அந்த கம்யூனிஸ்ட் மாரி பேசிக்கிட்டு, இது ஏன் அடுத்த நாட்டுக்கு போக்கூடாது, நீ அந்த வீட்டுக்கு போக்கூடாது, நீ எல்லாமே நல்ல நோக்கங்களுக்காக கடவுளே நம்ம வந்து ஒரு சூழ்ச்சி பண்ணி தான் ஜெயிக்கணும்னா செஞ்சா, அது வந்து நம்ம ஏத்துக்கிறோம். ஸோ, அவங்க உண்மையிலேயே இப்படி இந்த காரணங்களாக தான் அவர் வந்து எண்ணுகிறார் அப்படின்னா, இந்த மாரியான இதுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் அந்த நாடும். ஆ பட் உங்களுக்கே புரிஞ்சிரும். இன்னொரு 1 வருஷத்துல இந்த மாரி நடந்துருச்சுன்னா, ஸோ அ எ அப்படின்ட்டு நல்லதுக்காக தான்னு எடுத்துட்டு, அ அவங்களும் அந்த கண்ட்ரியும் அந்த நாடோட ஒரு எவால்வ் ஆகுற ப்ராசஸ்ல இறங்க வேண்டியதான். இது நமக்கு ஏன் நடந்துருச்சுன்னு யோசிக்கிறத விட்டுட்டு, இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றத நோக்கி பயணிக்கிறது தான் வாழ்க்கை. இந்த விஷயத்த இதுலருந்து எடுத்துக்கோங்க. எண்ணங்கள தெளிவா வச்சுக்கோங்க. ராதே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீராம். ரிமெம்பர் த நேம் ஆனந்த். தேங்க் யூ.